அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். கிரகங்கள்ல ஒரு ஜாதகத்துல நல்லது பண்ணக்கூடிய கிரகம் இருக்கு, ஒரு ஜாதகத்துல பாதிப்பை கொடுக்கக்கூடிய கிரகமும் இருக்கு. ஸோ எந்த கிரகம் நல்லது பண்ணும், எந்த கிரகம் பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க பிறந்த ராசி லக்னத்துக்கு எந்த கான்செப்ட்ல கிரகங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு கிரகம் யோகாதிபதியாக வரும். அதே சமயத்துல நீங்க பிறந்த நாம யோகத்துக்கு ஒவ்வொரு கிரகம் யோகாதிபதியாக வருவார், ஒரு கிரகம் அவயோகியாக வருவார். அப்ப நாமயோக அடிப்படையில் பார்க்கும் பொழுது 27 நாம யோகங்கள் இருக்கு. விஸ்கம்பம், பிரித்தி, ஆயுஷ்மான், சௌபாக்கியம், சோபனம், இந்த மாதிரி போகுது. இப்போ ஒவ்வொரு நாம யோகத்துக்கும் ஒரு யோகி, ஒரு அவயோகி இருக்கிற மாதிரி உங்க நாம யோகத்துக்கு உண்டான யோகாதிபதியுடைய திசை உங்களுக்கு நல்ல பலனை தரும். நீங்கள் பிறந்த கரணத்துக்கு உண்டான கரணநாதன் உங்களுக்கு நல்ல பலனை தருவார். நீங்கள் பிறந்த கிழமை அதிபதி அவரும் யாருன்னு பாருங்க. நீங்கள் பிறந்த நட்சத்திர அதிபதி யாருன்னு பாருங்க. நீங்க பிறந்த நாளின் அதிபதி யாருன்னு பாருங்க. நீங்கள் பிறந்த திதியின் அதிபதி யாரு பாருங்க. நீங்கள் பிறந்த கர்ண அதிபதி யாருன்னு பாருங்க. இந்த 5 கிரகம், 4 நட்சத்திரம், திதி, யோகம், கர்ணம். பொதுவா இந்த 5 அதிபதிகளுமே ஒரே கிரகமாக வந்தாலும் சரி, அல்லது ஒன்றுக்கொன்று நட்பா இருந்தாலும் சரி, அவர்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற வலுவை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்வாதாரம் இருக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம். எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, இப்போ 4க்கு உண்டான அதிபதி சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த 7 பேத்துல எந்த கிழமையில பிறக்கிறீங்களோ அந்த அதிபதி நாளின் அதிபதி. நட்சத்திர அதிபதி அஸ்வினி, மகம், மூலம், பரணி, பூரம், போராடம், இந்த கான்செப்ட்ல எங்க பிறந்தீங்களோ அந்த கிரக அதிபதி. அதுக்கப்புறம் யோகம், நீங்க பிறந்த யோகத்துக்கு ஒவ்வொரு 27 யோகத்துக்கு ஒரு யோகத்துக்கு யோகி வருவார், ஒரு யோகத்துக்கு அவயோகி வருவார். அவரு உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கார்? நாள், நட்சத்திரம், திதி, யோக, கரணம். அதே மாதிரி கர்ண அதிபதி யாருன்னு பாருங்க. அப்ப இந்த 5 அதிபதிகளும் பஞ்ச அங்கங்களை குறிக்கக்கூடியவர்கள். இந்த 5 பேருமே ஒரே கிரகமாக வந்தாலும் சரி, அல்லது ஒன்றுக்கொன்று நட்பான கிரகங்களாக வந்தாலும் சரி, அந்த இருவருமே, அந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்து விட்டால், வலுனா ஆட்சியா இருக்கிறது, உச்சமா இருக்கிறது, இந்த கான்செப்ட் எந்த விதத்திலும் பாதகம் இல்லாமல் பாதிப்பு இல்லாமல் இருந்தாங்கன்னா நிச்சயமா அந்த கிரகம் உங்களுக்கு நன்மையான பலனையே கண்டிப்பாக பெற்றுத்தரும். இதெல்லாம் எல்லாத்துக்கெல்லாம் அப்படி அமையாது. இந்த 5 கான்செப்டும் வரக்கூடிய கிரகம் ஒரே கிரகமாக இருந்து அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்துல மிகவும் வலிமையா இருந்துச்சுன்னா அது அபரிதமான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். அப்போ இந்த கான்செப்ட்லேயும் நம்ம ஜாதகத்துல பார்க்கணும். அப்போ உங்க பிறப்பு அப்படிங்கிறது உங்கள் முன்னோர்கள் செய்த கர்ம வினையின் பயனாக கிடைப்பது. அவர்கள் நல்லது பண்ணனா நல்ல ஜாதக அமைப்பும், அவர்கள் பாதகம் பண்ணால் அதுக்குண்டான பாதக அமைப்பும் வரும் என்பது கடவுள் வகுத்த நியதி. அப்ப நம்ம பொதுவா தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு ஜாதகம் சக்சஸ் ஆகுமா, இல்ல பாதிப்புல இருக்குமா, இல்ல போராடிக்கிட்டே இருக்குமா அப்படிங்கிறத அவங்க ஜாதகத்துல உள்ள கிரக அமைவுகளை பார்த்த மாற்றத்திலேயே நாம கண்டுபிடிச்சிடலாம். பொதுவா நம்ம பார்த்தோன்னே தெரியறதுக்கு லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி, லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி, இவர்கள் இதோட லக்னாதிபதி, இவர்கள் பாதிப்பு இல்லாமல் இருந்தாலே அந்த ஜாதகம் எப்படியாலும் ஜெயிச்சுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை தவிர வாழ்க்கையில அப்டேட் பண்றதுக்கு எந்த வகை வரைக்கும் போவார், பணங்காசுல எந்த லெவலுக்கு இருப்பார் அப்படின்னு பார்க்கறதுக்கு மற்ற பெராமீட்டரும் செக் பண்ணணும். இவை எல்லாமே பொதுவான தகவல் தான். இந்த அமைப்பு உங்க ஜாதகத்தில் இருந்தா நிச்சயமா உங்க ஜாதகம் சூப்பரான ஜாதகம் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம். இவை அனைத்துமே பொதுவான தகவல். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் உங்களுடைய ஜாதக பலன் தீர்மானிக்கப்படும். நன்றி, வணக்கம்.